சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மிதுனராசி நேயர்களே, சனிப்பெயர்ச்சி 2025 உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது? அதாவது சனி பகவான் இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் இருந்தார். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 10வது வீட்டுக்கு வர போகிறார். அதாவது 8வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியான சனி 10வது வீட்டுக்கு வர போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு உங்களோட ராசிக்கு 12வது வீட்டை பார்க்க போகிறாரு, 4வது வீட்டை பார்க்க போகிறாரு, 7வது வீட்டை பார்க்க போகிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி சனி இருந்த இடம் நல்லதா ஜோசியரை? இப்போ இருக்க போகிற இடம், அதாவது 9ஐ விட 10 நல்லதா அப்படிங்கிற கேள்வி தான் உங்ககிட்ட இருக்கும். இதை வச்சு ஏதாவது நம்ம உருப்படியாக அடையலாமா, நமக்கு ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது பல பேருக்கு பலவிதமான சிந்தனை இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி 9ஆம் வீடு அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். அது ஒரு நல்ல இடம்தான். ஆனாலும் சனி பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 11, 3, 6 இந்த 3 வீட்டில் விழுந்துருச்சு. இப்போ 11வது வீட்டுக்கு சனி பார்வை கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்த அடித்து உடச்சிருப்பார். சனி பார்க்கக்கூடிய இடத்த காலி பண்ணி விட்டுருவார். ஏன்னா அது ஒரு வஜ்ர பார்வை அப்படிங்கிறது. இப்போ லாப வீட்டை சனி பார்த்தாரு பார்த்தீங்களா? என்னதான் நாம் எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி உழைப்புக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. எவ்வளவோ கஷ்டப்படுறேன் நான், ஆனால் எந்த வேலையும் செய்யாதவங்களாம் கூட டக்கு டக்குன்னு முன்னுக்கு வந்துடுறான். நான் நேர்மையாக தான் இருக்கேன், கடுமையாக உழைக்கிறேன், ஒரு நாள் கூட லீவு போடாமல் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன், சொந்த தொழிலில் அவ்வளோ பாடுபடுறேன், வேலைக்கு ஆள் கூட போடாமல் அதுக்கு சம்பளம் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் ஒத்தாலாக கஷ்டப்படுறேன். ஆனாலும் கூட பெருசாக லாபம் அப்படிங்கிறது இல்லை. வாங்கின கடனை கூட அடைக்கவே முடியல, ஏதோ கடனுக்கு வட்டி தான் கட்டி காலம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்திருப்பீங்க. அதுமாரி 3ஆம் வீடு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டாரு இல்லையா? சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறத சனி பார்த்து அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே அடிப்படியில் கொண்டு போய் விட்டுருப்பார். அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லை, ஒரு சின்ன பிரிவு உண்டாயிடுச்சு, ஒரு சொத்து பத்து பிரிச்சுக்கிறதுல சண்டை, ஒரு மனஸ்தாபம், இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட நடந்திருக்கும். அதாவது கண்ணார பார்த்துருப்போம், அவங்க நல்லா இருந்தால் நம்ம சந்தோஷப்படுற ஆளாக ஆளாக இருப்போம். நாம் நல்லா இருக்கோம் அப்படின்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாது. அதை நம்ம எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இது மாதிரி 6ஆம் வீட்டில் சனி பார்வை விழுந்துச்சு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துருப்பீங்க. ஓரளவுக்கு பெருசாக கடன் நெருக்கடி இல்லை. கடன் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் இன்றைக்கி எடுத்து வைன்னு எவனும் என் முன்னாடி இருந்து கேட்ட முடியாது. அந்த அளவுக்கு நான் கை நீட்டி கந்து வட்டி போக்குவரத்துக்கெலாம் வாங்கலை. நகை நிறையா பேங்கில் கிடைக்க, அவ்வளோதான். நோட்டீஸ் வருது, வட்டி கட்டிக்கிறேன் அப்படிங்கிற நிலமையில தான் இருந்திருக்கும். சரி, இப்போ சனி 10வது வீட்டுக்கு வராரே எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சனி பகவான் உங்களோட ராசிக்கு 10வது வீட்டுக்கு வர்ற காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானத்துக்கு சனி வரும்போது மிகப்பெரிய ராஜயோகம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதோட 12வது வீட்டில் சனி பார்வை அப்படிங்கிறது விழுது பார்த்தீங்களா? விரைய செலவை சனி பார்த்துறாரு அப்படிங்கிறதால அபவிரைய செலவுகள் பூரா அடிபட்டு போயிடுது. மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வைத்திய செலவு பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த நிலைமை இனிமேல் வராது. சுபவிரைய செலவுகள் தான் வரும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தொழில் ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டும். தொழிலை வச்சு நம்ம ஒரு துணிஞ்சு 10 ரூபா ஒரு லோன் போடலாம். பரவாயில்ல, என் தொழில் ஒரு நல்ல உயரத்துக்கு வந்துருச்சு, மாதம் தொழிலில் ஒரு 30,000 40,000 அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்குது, அதை வச்சு நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னா சரி, இப்போ நமக்கு தான் 30,000 வருது, ஒரு 5,000 டியூ கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் போடலாம். லோன் போட்டு சொந்த வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், மண் வாங்கலாம். விவசாய நிலம் வருது அப்படின்னா அதையும் நீங்கள் வாங்கி போடலாம். ஏற்கனவே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா இப்போ அண்டை எல்லார் வகையில் நிலம் விலைக்கு வந்ததுன்னா அதை நீங்கள் வாங்கி போடலாம். இந்த மாதிரியான நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நிறையா இருக்கும். அதுமாரி 9ஆம் வீட்டுக்கு ராகு போவார் இந்த காலகட்டத்தில். அதாவது மே மாதம் 18ஆம் தேதியில் 9ல் ராகு போவாருங்கிறப்ப தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு 9ஆம் வீட்டுக்கு இருக்கார் அப்படின்னா தந்தையை கொஞ்சம் பாதிப்பார். தந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவோம், திடீர்னு ஒரு பூச்சிப்பொடி கடிக்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரி, இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சனியால் தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம். அதாவது தொழிலாளிகளை எல்லாத்தையும் முதலாளிகளாக மாற்றி காட்ட போகிற ஒரு சனி பயிற்சி இது. ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறேன், கடைசி வரைக்கும் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்படியே அடுத்தவனுக்கு ஒழிச்சு விட்டியே என் காலம் ஓடி போயிடுமா, எனக்குன்னு ஏதாவது நான் பண்ணிக்கவே முடியாதா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சி கொடுத்துரும். ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கூட சரி போதும் போன்னு ஒருத்தவங்களுக்கு உழைச்சது, நம்ம ஏதாவது ஒரு கடையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு கடை அப்படிங்கிறத போடலாம் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. இதிலே இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பகுதியில் வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு பகுதியில் ஒரு பகுதி நேரமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கான வாய்ப்பும் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சரிப்போ இவ்வளோ நேரத்தில் தானே வேலை செய்கிறோம், மீதி நேரத்தில் ஏதாவது ஒரு கடையை போட்டு பொழைப்போம், இல்லைனா ஒரு வண்டி ஒன்று வாங்கி விட்டு வாடகை இடைக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகளாக மாறக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும். அதை செஞ்சும் காமிச்சிடலாம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில். அப்போ நமக்காக உழைக்கிறதுக்கு இன்னொரு நபர் இருக்கார். நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சாலும் நம்மக்கிட்ட ஒருத்தர் வேலை செய்கிற அளவுக்கு வேலை கொடுக்க போகிறீங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தொழிலாளிகளை முதலாளிகளாக மாற்றி காட்டுவார் சனி. அதுக்குண்டான காசு பணம் அப்படிங்கிறது வந்துடும். இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் தொடங்குறேன்னு கவர்மெண்ட்டில் போய் ஒரு லோன் கேட்குறது, ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அரசாங்கத்தில் மானியம் கொடுப்பாங்க அதை பயன்படுத்துறது, வங்கிகளில் லோன் வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் பரிபூரணமாக இருக்கும். அதேமாரி உங்களோட ராசிக்கு 12வது வீட்டில் பதியக்கூடிய சனி பகவானோட அந்த வஜ்ர பார்வை அப்படிங்கிறது நஷ்டங்கள் அப்படிங்கிறதே உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா விரைய விட்ட சனி பார்க்குறாரு இல்லையா, தொழில் நீங்கள் எது தொழில் தொடங்கினாலும் நட்டம் வராது, 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதை வச்சு நம்ம சுப விரைய செலவுகள் செய்யலாம். இப்போ 10 ரூபா முதல் போட்டு ஒரு தொழில் தொடங்குகிறோம், 10 ரூபா இல்லாமல் வருது, அதை அப்படியே 20 முதலீடாக மாற்றுறது, அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சனி பகவான் கொடுக்குறாரு. இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்ச இந்த தொடங்குற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் விரைய வீட்டில் இருக்கிற குரு உங்களோட சொந்த வீட்டுக்கே வருவார். குரு விரயத்தில் இருக்கிறதும் ஒன்று தான், சொந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதும் ஒன்று தான். அதனால் நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. அதுமாரி சனியோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 4வது வீட்டில் விழுவும். தாயாரை குறிக்கக்கூடிய இடம் சுகஸ்தானத்தில் சனி பார்வை விழுது அப்படின்னா தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி 7ஆம் வீட்டில் சனி பார்வை அப்படிங்கிறது விழுவுது. கலத்திர வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை. இப்போ இந்த கலத்திர வீடு அப்படிங்கிறப்ப கூட்டு தொழில் செய்ய வேண்டாம். 10 ரூபா நம்ம கம்மியாக போட்டு தொழில் செஞ்சாலும் சரி, சின்னோண்டு கடையாக வச்சாலும் சரி, சின்ன தொழிலாக செஞ்சாலும் சரி, கூட்டு தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். ஏற்கனவே கூட்டாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒப்பந்தங்களை முறையாக கடைப்பிடிச்சிங்க, இல்லை நல்ல முறையாக பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி முன்னாடியே செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாரி நண்பர்கள் வகையில் குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. நண்பர்கள்ட்ட கொடுத்துருந்தா வாங்கிடுங்க, வாங்கியிருந்தா டக்குன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுங்க. எங்கேயோ வெளியில் கூட 10 ரூபா கடை இருக்கலாம், கூட பழகினவங்கள்ட்ட குடுக்கல் வாங்கல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கிடைச்சா ஓடி போயிடுங்க. ஏன்னா 7ஆம் வீட்டில் சனி பார்வை விழுவுது அப்படிங்கும்போது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசிகிட்டு போனோம், நம்ம நல்லது தான் செய்வோம், வீட்டுக்கு ஏதாவது வேணா வாங்கிட்டு போனால் இதே இவ்வளோ போட்டு வாங்கிட்டு வந்தேன்பாங்க, வாங்காமல் போனோம்னா இதை கூட வாங்கிட்டு வர தெரியாதாம்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிரிஞ்சிருக்கிறதே நல்லது. பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இது அதில் அடிபட்டு போயிடுது. அப்போ அதை வச்சு நாம் இன்னும் வருமானம் அப்படிங்கிறத கூடுதலாக பண்ணலாம். குறிப்பாக பெண்கள் பேரில் தொழில் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அலர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது தாயாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். வேணாம், சகோதரி கூட தேவையில்லை. ஏன்னா 3வது வீட்டில் சனிப்பார்வை விழுது, சகோதரி கூட தேவையில்லை. தாய், மனைவி அப்படி யாரையாவது ஒருத்தர் பேரில் தொழில் தொடங்கி அவங்கள தொழில் நிறுவனத்தோட இந்த கல்லாப்பட்டியில் உட்கார வச்சு காலையில் அவங்கள வச்சு விலைக்கேற்றி ஒரு தொழில் அப்படிங்கிறத தொடங்கினீங்கன்னா பெரிய உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குது. அதாவது 9ஆம் வீட்டில் சனி இருந்ததை விட 10ஆம் வீட்டில் கூடுதல் வருமானம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதை வச்சு 10 ரூபா கடங்கண்ணி அடைக்கலாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலாளியாக இருந்தவர்களை கூட முதலாளியாக மாற்றி காட்டும். அதுமாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல பெரிய பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.